நான் ஆர்சியிலிருந்து வெளியே வந்து 10 மாதங்கள் ஆகின்றன. அப்ப எதுக்கு கேத்தலிக் சிஸ்டரோட உடுப்பு மட்டும் இன்னும் போட்டுருக்கீங்க? வேதத்தை எப்பயாவது ஏதோ ஒரு நாள் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன, டேபிள் வச்சு தூசி தட்டி வச்சுட்டு இருந்தீங்களா, இல்ல தலைக்கு தலைகாணி வச்சு தூங்கிட்டு இருந்தீங்களா? விக்கிர ஆராதனையை விட்டு விலகி ஓடுன்னு சொன்னார். இன்னும் அந்த செயினோட கழுத்துல போட்டிருக்கீங்களா பெண்டன்ட், அந்த மெடல், அந்த உருவம் யாரோட உருவத்தை வச்சிருக்கீங்க? அது உங்க ஐடல் வர்ஷிப் கிடையாதா? பூசை இந்த ஜெபமாலை சொல்றதெல்லாம் நான் ரொம்ப அருவருத்தேன். This is one holy Catholic and Apostolic Church. இந்த திருச்சபை ஆளுறவங்க வேணா ஒரு சிலர் தகுதி இல்லாதவங்களா இருக்கலாம். However, we are sustained by the Eucharist. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முதல்ல எல்லாரும் ஞானஸ்தானம் எல்லாரும் கொண்டு வரணும் ரட்சிப்புக்கு. அதுதான் என்னுடைய தீர்மானம். இப்போ ஆல்ரெடி 38 மெம்பர்ஸ். எஜுகேஷனும் மெடிசனும் எப்படி பிசினஸ் ஆயிட்டு வருதோ அதே போலதான் ரிலிஜியனும் பிசினஸ் ஆயிட்டு வருது. ப்ராட்டஸ்டன்ஸ்க்கு கேத்தலிக்ஸ் இழுக்கிறது ரொம்பவே ஈஸி. யாரா இருந்தாலும் சரி, தாய் திருச்சபைக்கு திருப்பி நீங்க வர்றதுக்காக இந்த தாய் திருச்சபை தாயுள்ளத்தோட உங்களுக்காக காத்துட்டு தான் இருக்கும். வெல்கம் பேக். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அருமையான இனிமையான அழகான என் சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். இப்போ நான் பேசுறதும் இனிமேல் நான் பேச போறதும் இந்த ஜென்ரேஷன் அண்ட் ஃபியூச்சர் ஜென்ரேஷனான 90s கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ் ஸ்பெஷலா உங்களுக்காக தான். ஏன்னா நாம ரொம்ப ப்ராக்டிக்கலா இருக்கும், லாஜிக்கலா இருக்கும். நம்ம கிட்ட லாஜிக்கல் திங்கிங் அண்ட் ரீசனிங் எபிலிட்டி நிறைய இருக்கு. ஒவ்வொரு விஷயத்தையுமே ஏன் எதுக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறோம், கேள்வி கேட்கிறோம். அதனாலதான் பெரியவங்க கிட்ட நம்மளோட அதிகமாக அனுபவமும் அறிவு தெளிவும் இருக்கு. ஆனா அவங்க ரொம்ப கண்டிஷன்டா வளர்ந்துருக்காங்க. மைண்ட் ரொம்ப ஃபிக்ஸ்டா இருக்கு. நாங்க இப்படிதான் இருப்போம். பக்தி, கடவுள் பயம், தெய்வ குத்தம், பெரியவங்க மரியாதைங்கிற பேர்ல நிறைய விஷயங்களை தட்டி கேட்காமலே விட்டுட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவோம் அந்த எதுவும் செய்யாம விட்டுட்டாங்க. நாம இந்த ஜென்ரேஷன்லயாவது ஒவ்வொரு விஷயத்தையுமே ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு நாம செய்ய ஆரம்பிப்போம். இந்த சாமியாருங்க, பாஸ்டருங்க, ஃபாதர், சிஸ்டர்ஸ், பூசாரிங்க, துறவிங்க, நாங்க யாருமே வானத்திலிருந்து குதிச்சவங்க கிடையாது. எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான். கடவுள்ன்ற ஒருத்தர் மட்டும்தான் பெர்ஃபெக்ட் ஆனவர். மற்றபடி மனுஷன் ஏற்படுத்தி வச்ச மதங்கள் எல்லாமே அவங்கவுங்க சௌரியத்துக்கு ஏற்ற மாதிரி ஏற்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. எல்லாத்துலயுமே குழப்பங்கள், குளறுபடிகள் இருக்கு, இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குதுதான். பொதுவா எல்லாத்துக்கும் ஆமா சாமி, கும்பிடுற சாமி போட்டே மதங்களை கெடுத்து வச்சுட்டாங்க. Jesus was a very practical and logical person. பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஒவ்வொரு விஷயத்திலயுமே தப்புனா தப்பு, இதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்ல ஏன் செஞ்சேன்னு கேள்வி கேட்டாரு. அதே போல சின்னவங்க, பெரியவங்க, மத தலைவர்கள் யாரா இருந்தாலும் தட்டி கேட்டாரு. நான் நல்லவனா இருக்கணும்னு, அன்பு இறக்கங்கிறதையே பேசிட்டு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கல. ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸோட சைடு எடுத்தாரு. அதனாலதான் ஜீசஸ் அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி சிலுவையில கொண்டாங்க. அப்படிப்பட்ட ஜீசஸோட பேர்ல வாழுறேன்னா, இந்த கேத்தலிக் ஃபைட்ல இருக்கிறனால, இங்க இருக்க விஷயங்களை புரிஞ்சு தெரிஞ்சு பார்த்து இருக்கிறனால நான் கேள்வி கேட்கிறேன். நீங்களும் உங்களுடைய சர்ச்ச, உங்களோட சபைகள்ல, உங்களுடைய மதங்கள்ல இருக்கிற தவறுகளை தயவு செஞ்சு கேள்வி கேட்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு பிரேயரா இருக்கட்டும், ஒரு கேண்டில் ஏத்துறதா இருக்கட்டும், இல்ல சாம்பிராணி போடுறதா இருக்கட்டும், பரிகாரம் எதுவானாலும் இருக்கட்டும், நாம ஏன் செய்யறோம், எதுக்கு செய்யறோங்கிறத புரிஞ்சுட்டு அந்த தெளிவோட செய்ய ஆரம்பிங்க. இத்தனை வருஷமா இங்க ஒரு சிஸ்டர் கேத்தலிக் சர்ச்ல இருந்துட்டு ஏன் செஞ்சோம், என்ன செஞ்சோன்னு எதுவுமே தெரியாம, ஒரு புரிதல் இல்லாம செஞ்சுட்டு இப்ப வெளியே போயிட்டு என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நான் பேச நினைச்ச கான்செப்டே வேற, ஃபாதர் சிஸ்டர்ஸ் இங்க இருக்கிற குளறுபடிகள் பத்தி. ஆனா இந்த கான்செப்டே இப்ப மாறிடுச்சு. இவங்களை நான் கேட்க ஆரம்பிக்கிறேன், நீங்களும் வந்துட்டு கேட்க ஆரம்பிங்க. ஆர்சியில் நான் இருக்கும் பொழுது நான் தீவிர மாதா பக்தர். மாதாவுக்கு பணி செய்யறது, ஜெபமாலை சொல்றது, புனிதர்களோட நவைனா சொல்றது, இப்படித்தான் நான் செய்து கொண்டிருந்தேன். நாங்களாம் ஆண்டவருக்கு தான் பணி செய்யறோம். நீங்க மாதாமாக்கு என்ன பணி செஞ்சீங்க சொல்லுங்க. சரி, இங்க பிடிக்கலன்னு போயிட்டீங்க, சரி, அதுக்குன்னு எங்க மாதாமா புனிதர்கள் பத்தி நீங்க மட்டமா பேசக்கூடாது. என் தேவனிடத்தில் நான் திரும்பவில்லை. எனக்காக சிலுவை சுமந்த, எனக்காக உயிர் விட்ட ஏசப்பாவை நான் அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதில்லை. அப்போ டெய்லி மாஸ்ல என்ன பண்ணீங்க? திருப்பலி என்பது ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை கொண்டாடுற தியாக பலி. இதை என் நினைவாக செய்யுங்கள் ஆண்டவர் கொடுத்துட்டு போன கட்டளையை அனுதினமும் நிறைவேற்றிட்டு வரும். சரி, சிலுவை பாதையில் என்ன பண்ணீங்க? ஆண்டவருடைய பாடுகளை தியானிச்சதே இல்லையா? ஜெபமாலை, புனிதர்கள் நொவைனா, இப்படித்தான் நான் வளர்க்கப்பட்டேன். என்னோட குடும்பத்திலும் மடத்திலும் நான் இப்படித்தான் கற்றுக்கொண்டேன். என்னிடம் ஜெபம் செய்யுங்கள் சிஸ்டர் என்று சொல்வர்களிடம் நான் ஜெபமாலை பற்றியும் மாதாவை பற்றியும் தான் அதிகமாக சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கே ஒரு விஷயத்தை பத்தி தெளிவில்ல, புரிதல் இல்ல, அப்புறம் அதை எப்படி மத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? இது எப்படி இருக்கு தெரியுமா? லூக்கா 6:39 ஆண்டவர் சொல்றாருல, குருடரை எப்படி குருடருக்கு வழிகாட்ட முடியும், இருவரும் குழியில் வீழ்வார்கள் அல்லவா? அந்த மாதிரிதான் இருக்கு.
ஒரு விஷயத்த செய்றீங்கன்னா டூ இட் வித் கன்விக்ஷன். ஒரு ஜெபமாலை சொல்றீங்க, சும்மா உருட்டிக்கிட்டே இருக்கிறது, டெய்லி மாசுக்கு போறது, டைமுக்கு உட்காந்து ப்ரேயர் பண்றது, இது பேரெல்லாம் ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. இட் இஸ் ரிலிஜியாசிட்டி. ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது ஒரு கன்விக்ஷன் இருக்கும். நான் இதை செய்யறேன், இவங்க கிட்ட செய்யறேன், இதோடைய பலன் இதுங்கிற ஒரு கன்விக்ஷன், தெளிவு, புரிதல் இருக்கும். இட் இஸ் அபவுட் பெர்ஃபெக்ட் கிளாரிட்டி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. மற்றபடி நீங்க சொல்றது எல்லாமே உங்களோட ரிலிஜியாசிட்டி, அவ்வளவுதான். வேதத்தை எப்பயாவது ஏதோ ஒரு நாள் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். யார் படிக்க வேணாம்னு சொன்னது? அப்புறம் எதுக்கு பைபிள் வச்சிருக்கீங்க? இத்தனை வருஷமா சிஸ்டரா இருந்து பைபிளை கூட சரியா படிக்காம அப்படி என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க கான்வென்ட்ல? உங்களுக்கு பைபிள் கூடவே ப்ரீவியரின் ஒரு பிளாக் புக் கொடுத்திருப்பாங்களே. கத்தோலிக்க துறவிகள் நமக்கு திருச்சபை கொடுக்கிற கட்டளை ஜெபங்கள் அது. இட் இஸ் டிவைன் ஆஃபீஸ். ஆஃபீஸ்னா இட் இஸ் அ மஸ்ட், அ மேண்டேட்டரி டு டூ. ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹார்லி, செகண்ட் ஹார்லி, ஃபோர்த் ஹார்லி, அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 7-8 தடவையாவது சொல்ற மாதிரி இருக்கும். இட் இஸ் ஃபுல் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட். இறை வார்த்தை, திருப்பாடல்கள், அது மட்டும்தான் இருக்கும். நிறைய ஜெபங்கள் இருக்கும் அதுல ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை கூட சொல்ல மாட்டீங்களா? லார்ட்ஸ், வெஸ்பர்ஸ், காம்ப்ளன், இது 3 முக்கியமானது, அதை கூட சொல்ல மாட்டீங்களா? ஃபாதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், நீங்க எவ்வளவு பிஸியான ஃபேமஸான ஃபாதர் சிஸ்டரா இருந்துட்டு போங்க. ப்ளீஸ் பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் டிவைன் ஆஃபீஸ். நம்ம இவங்கள பாக்குறோம், அவங்கள பாக்குறோம், இந்த பணிக்கு போறோம், அங்க போறேன்னு நம்ம பிஸியா ஓடிட்டே இருக்கிறதுல நாம திருப்பி நம்மள ஆண்டவரோட ட்ராக்குக்கு, அந்த ஃபார்ம்ல கொண்டு வந்து எடுத்துறது அந்த டிவைன் ஆஃபீஸ்ங்கிற ஒரு விஷயம் தான். தயவு செஞ்சு அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ப்ளீஸ் பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் டிவைன் ஆஃபீஸ். என்னைக்கோ ஒரு நாள் மிஸ் ஆகுதுன்னா பரவாயில்ல, ஆனால் ட்ரை யுவர் பெஸ்ட் டு பி ரெகுலர் டு யுவர் டிவைன் ஆஃபீஸ் அண்ட் பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் டிவைன் ஆஃபீஸ். பர்சனல் ப்ரேயர் அண்ட் டிவைன் ஆஃபீஸ் ரொம்ப முக்கியம். அது பைபிள் இருக்கும், ஆனால் ஜெபமாலை சொன்ன மாதிரி நான் பைபிளை வாசித்ததில்லை. யாராச்சும் பைபிளை படிக்காத ரோசரியே சொல்லிட்டுன்னு உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? நீங்க இறைவார்த்தை கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸை நீங்க கொடுக்கல. யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். உங்ககிட்ட இருந்தது ரிலிஜியாசிட்டி, இட் வாஸ் நாட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்ப பைபிள் இருக்கும் அப்படின்னா என்ன, டேபிள் வச்சு தூசி தட்டி வச்சுட்டு இருந்தீங்களா, இல்லை தலைக்கு தலைகாணி வச்சு தூங்கிட்டு இருந்தீங்களா? இப்படி பைபிள் கூட படிக்காம நீங்க இங்க இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க அங்கே இருந்து நல்லா பைபிளை படிங்க, ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அங்கிருந்து நல்லா பைபிளை படிங்க ப்ளீஸ். ஒரு நாள் ஒரு ஒகேஷனுக்காக ஒரு பெரியவரை நான் சந்தித்தேன். ஜெபமாலை சொல்லின்னு இருக்கும்பொழுது அவர் என்னை கேட்டார், சிஸ்டர் அது என்ன செய்கிறீங்கன்னார். மாதா கிட்ட நான் ஜெபமாலை செய்கிறேன், மாதாவை வணங்குறேன் நான் அப்படின்னு. இது பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று என்னை கேட்ட அந்த வார்த்தை என்னை மிகவும் தொட்டது. ஜெபமாலையே ஃபுல்லா பைபிள் வாசஸ் தானே, முழுக்க முழுக்க இறை வார்த்தையோட தான் உருவாயிருக்குது ஜெபமாலை. எக்ஸப்ட் அந்த கடைசி லைன் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அதை தவிர. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்ப ஒருத்தர் ஜோதின்னு ஒருத்தங்களுக்காக ஒரு பரிந்துரை ஜெபம் சொல்றீங்க. அப்ப ஜெபமாலையில சொல்லும் போது பாவிகளா இருக்கிற எங்களுக்காகவும் ஜோதிக்காகவும் இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும்னு சொல்லி அந்த பரிந்துரை ஜெபத்தை முடிச்சு பாருங்க. இதை விட ஒரு பியூட்டிஃபுல் இன்டர்செஷன் பிரேயரை நம்மளால ஒருத்தருக்கு சொல்ல முடியாது. ஈவன் ஜெபமாலையில நாம தியானிக்கிற அந்த தேவ ரகசியங்கள் கூட ஒவ்வொன்றுமே பிப்ளிக்கல் ஈவெண்ட்ஸை வச்சுதான் நாம தியானிக்கிறோம். இல்ல நீங்க அங்க போயிட்டீங்க, இப்ப அங்க போயிட்டு நீங்களோட வேற எந்த ஜனங்களுமே அங்க இருக்க பாஸ்டர் சிஸ்டர் ஜனங்க கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி இதுக்காக வேண்டிக்கோங்க, நீங்க அவங்களோட ஜெபத்தை கேட்டதே கிடையாதா? எங்களோட நம்பிக்கை ஆண்டவரோட நம்பிக்கையில இருந்து ஆண்டவரோடவே இருந்து வாழ்ந்து மறிச்சவங்க இறந்தும் ஆண்டவரோட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதுதான் எங்களோட நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது மாதாம்மா எல்லா புனிதர்கள் மனிதர்கள்ல உயர்ந்தவங்களா இருக்க அவங்க கிட்ட நாங்க ஒரு பரிந்துரை ஜெபம் நாங்க கேட்கறது, ஜெபமாலை சொல்றது தப்பே இல்லை. அது உங்களுக்கு புரியலன்னா விட்டுருங்க, எங்க ஜனங்க புரிஞ்சுக்குவாங்க, அது வரைக்கும் போதும். இல்ல நீங்க ஜெபமாலை தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தீங்க, மத்தவங்களுக்கும் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஜெபமாலை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்திருக்கீங்க. அப்ப அத்தனை தடவை நீங்க ஜெபமாலை சொல்லி உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைச்சதில்லை. நீங்க சொல்லி ஜெபமாலை சொல்லி அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைச்சதில்லை. கிடைக்காம தான் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தீங்களா? இந்த பைபிள்ல இல்லாததை செய்யக்கூடாது. சிஸ்டர் ஆகுறது பைபிள் இருக்கு, அப்புறம் என்ன சிஸ்டராகவே இருக்கீங்க? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது நான் சிஸ்டர் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக என்னோட அம்மாவுக்கு ஒரு ப்ராட்டஸ்டண்ட்டை கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பேச வச்சாங்க. அவங்க அப்படிதான் கேட்டாங்க, சிஸ்டர் ஆகுறதெல்லாம் பைபிள்ல இருக்கான்னு. ஆனா அது பைபிள்ல இருக்கு, அடுத்து உங்ககிட்ட கூட அப்படி கேட்பாங்க. கொஞ்சம் நல்லா பைபிளை படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரியா? நான் கம்ப்ளீட்டா ஆர்சி விட்டு வெளியே வந்து 10 மாதங்கள் ஆகின்றன. கம்ப்ளீட்டா ஆர்சி விட்டு வெளியே வந்துட்டேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க போட்டிருக்க உடுப்பு உங்க ஹேபிட் அண்ட் வெயில் கத்தோலிக்க திருச்சபை உங்களுக்கு கொடுத்தது தானே. இந்த ஐடென்டிட்டியை உங்களால விட்டு கொடுக்க முடியுமா? ஆனா கேத்தலிக் சர்ச்சுக்கும் உங்க கான்வென்ட்டுக்கும் they have the right to claim. இவங்க எங்களை விட்டு வெளியே போயிட்டாங்க, இன்னும் எங்க உடுப்புலயே இருக்காங்கன்னு அவங்களால கிளைம் பண்ண முடியும். இப்ப நீங்க யாரை ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கேத்தலிக் சர்ச்சை தான். இல்ல ஒருவேளை நீங்க கேத்தலிக் சர்ச்ல இருந்து தான் வெளியே போன சிஸ்டர் அப்படிங்கறத நீங்க காமிச்சுக்கணுங்கிறதுக்காக அதை வச்சு நீங்க கேத்தலிக் சர்ச் அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக இன்னும் நீங்க அதே போட்டுட்டு இருக்கீங்களா?
செலிபஸிங்கிற பொக்கிஷத்தை நமக்கு கொடுத்தது இந்த கத்தோலிக்க திருச்சபை தான். அங்கேயே நீங்க இருந்திருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கிடைச்சிருக்குமா? மாதாவை வணங்கணும், மாதாவை தொட்டு கும்பிடணும், மாதாவுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும், இப்படி செஞ்சிருந்தா என்ன? 1 Corinthians chapter 10 verse 14 விக்கிர ஆராதனையை விட்டு விலகி ஓடுன்னு சொன்னார். ப்ராட்டஸ்டன்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜியே நம்மளை கன்ஃபியூஸ் பண்றது தான். அது விக்கிரக ஆராதனை, ஐடல் வர்ஷிப்பு, மாதாமா, ஜெபமாலை, இப்படிதான் அவங்க ஆரம்பிப்பாங்களே. 10 commandments நீங்க சின்ன வயசுல கேட்டிசம்ல படிச்சதே இல்லையா? உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்ததே இல்லையா என்ன? இல்ல நீங்க எந்த குழந்தைக்கும் கேட்டிசம் எடுத்து சொல்லி கொடுத்ததே இல்லையா? ஒரு சிஸ்டர் இந்த ஒரு பேசிக் கூடவா தெரியாம இருந்தீங்க? கேத்தலிக் சர்ச்ல இந்த வருஷக்கணக்கா ஃபாதர் சிஸ்டர்ஸ்க்கு ஃபார்மேஷன் கொடுக்குறீங்க. அப்படி என்னதான் ஃபார்மேஷன் கொடுக்குறீங்க ஒரு சிஸ்டருக்கு இந்த பேசிக் கூட தெரியாம? அப்பாலஜெட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஃபார்மேஷன் அப்போ அவங்க சொல்லி தரீங்களா இல்லையா? இது கூட தெரியாம ஒரு சிஸ்டர் இருப்பாங்களான்னு ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி 10 கட்டளையில என்னை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு சொன்னார். இது தெரியும், ஆனா அதை உணர்ந்து என்னை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் ஏன் மாதாட்ட வேண்டணும், ஏன் புனிதர்கள்ட்ட போகணும்? நாங்களும் அதை தான் சொல்றோம். ஆண்டவர் மட்டும்தான் கடவுள், நாங்க ஒன்றும் அதை மறுக்கலையே. மாதாமா புனிதர்கள்லாம் கடவுள்னு யாரு சொன்னது? அவங்க ஆராதிக்க சொல்லி யாரு சொன்னது? உங்ககிட்ட உங்க ஃபேமிலி போட்டோ, உங்க போட்டோஸ் எதுவுமே கிடையாதா? இல்ல இறந்தவங்க அம்மா அப்பாவோட போட்டோஸ் எதுவுமே உங்களுக்கு கிடையாதா? பாக்குறப்ப மனசுல ஃபீல் ஆக மாட்டீங்களா? கண்ணில் ஒரு துளி கண்ணீர் வராத மிஸ் பண்ண மாட்டீங்களா? எங்க அம்மா கூட தான் பண்ணுவாங்க. நான் மடத்துல இருக்க, அவங்க ஃபேமிலியில என்ன மிஸ் பண்ணும்போது என் போட்டோவை எனக்கு பாக்குறப்ப எடுத்து ஒத்திக்குவாங்களாம், கிஸ் பண்ணுவாங்க. அதுக்காக எனக்கு கோயில் கட்டிட்டாங்க, கும்பிட்டாங்க, என்னை சாமியாக்கிட்டாங்கன்னு ஒன்றும் கிடையாது. இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ். ஒருத்தரோட பிசிக்கல் பிரசன்ஸ் நம்ம கூட இல்லாதப்ப நம்ம அவங்கள மிஸ் பண்றத இல்லை அவங்க மேல இருக்கிற அன்பு நாம அந்த மாதிரி அந்த ஸ்டாச்சூஸ் போட்டோஸ் கிட்ட தான் நம்ம காட்டுவோம். எங்க குழந்தைங்களுக்கு ஒரு நாலேஜுக்காக, அண்டர்ஸ்டாண்டிங்காக மாதாமா இப்படி இருந்தாங்க, அந்தோனியார் இப்படி இருந்தாங்க, சூசையப்பர் இப்படி இருந்தாரு, அதை எங்க குழந்தைங்களுக்கு தெரியணும், அந்த நாலேஜுக்காக, அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் அவங்களோட ஸ்டாச்சூஸ் நாங்கள் வச்சிருக்கோம். ஈவன் மதர் தெரேசா அம்மா அவங்களோட பேர் நிறைய சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அவங்களோட போட்டோ, அவங்களோட ஸ்டாச்சு வச்சு தான் அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. பை ஷீ இஸ் அ சிம்பிள் ஆஃப் லவ், சேரிட்டி அண்ட் பீஸ். இன்னும் எத்தனையோ விஷயத்துக்கு அவங்க எக்ஸாம்பிளா இருக்காங்க, ரோல் மாடலா இருக்காங்க. அல்போன்ஸ் அம்மா அவங்கள அரசாங்கமே அவங்களோட உருவத்தை வச்சு காயின் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வை ஷீ இஸ் அ சிம்பிள் ஆஃப் பேஷன், ஹர் பியூரிட்டி அண்ட் ஃபிடலிட்டி. இது எல்லாமே அவங்க ஒரு ரோல் மாடலா இருக்காங்க. அவ்வளவுதான். உங்களை பொறுத்திருக்கு எல்லாமே ஐடல் வர்ஷிப் தான். அப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன். நீங்க இன்னும் அந்த செயினோட கழுத்துல போட்டிருக்கீங்களே பெண்டன்ட், அந்த மெடல் நீங்க இருந்த கான்வென்ட்டோடது, அது உங்களுக்கு ஐடல் வர்ஷிப் கிடையாதா? எல்லாமே உங்களுக்கு உருவக வழிபாடு அப்படின்னா அந்த உருவம் யாரோட உருவத்தை வச்சிருக்கீங்க? அது உங்களுக்கு ஐடல் வர்ஷிப் கிடையாதா? இன்னும் ஏன் அதை போட்டுட்டு இருக்கீங்க? அதன் பிறகு கான்வென்ட்டுக்கு வந்து கான்வென்ட் உள்ள இருக்கிறதுக்கு எனக்கு மனசு இருக்க முடியல. என்னால பூசை, இந்த ஜெபமாலை சொல்றதெல்லாம் நான் ரொம்ப அருவருத்தேன். ஜெபமாலை சரி குழப்பிட்டாங்க. பூசை எப்படி அந்த அம்மா கருவெருப்பா இருந்துச்சா? திருப்பலிங்கிறது இறைவார்த்தை வழிபாடு, நற்கருணை வழிபாடு. ஈவன் மாஸ்ல வர பிரேயர்ஸ் கூட எல்லாமே முக்காவாசி பைபிள்ல இருந்து எடுத்ததுதான். கிறிஸ்துவை சார்ந்தது, மூவொரு கடவுளை நோக்கியது. திருப்பலிங்கிறது ஆரம்பிக்கும் போதே சிலுவை அடையாளம், தந்தை மகன் தூயாவின் பெயராலே மூவொரு கடவுள் பெயரால் ஆரம்பிக்கிறோம். பாவ மன்னிப்பு வழிபாடு, இறைவார்த்தை வழிபாடு, இறைவார்த்தை பகிர்வு, காணிக்கை, இயேசுவின் திருடல் திருரத்தத்தை ஆராதிக்கிற நற்கருணை வழிபாடு, அப்பத்தை பிட்டு கொடுக்கிற திருவிருந்து, நற்கருணை பகிர்வு, பெனடிக்ஷன், ஃபைனல் பிரேயர்ஸ், கடைசியில் தேங்க்ஸ் கிவிங். இவ்வளவுதான் திருப்பலி. இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா, ஆர்டர்லியா, ஆர்கனைஸ்டா எந்த ஒரு வர்ஷிப்புமே கிடையாது. கேத்தலிக் மீன்ஸ் யூனிவர்சல், அந்த ஒரு குளோபல் அண்ட் யுனைடெட் வர்ஷிப் தான் திருப்பலிங்கிறது. ஒவ்வொரு நாளும் உலகம் பூரா நடக்கிற திருப்பலியில ஒரே ரீடிங்ஸ், ஒரே பிரேயர்ஸ் தான். லாங்குவேஜ் மட்டும்தான் மாறும். ஒரு நாளைக்கு 3 ரீடிங்ஸ் இல்லை 4 ரீடிங்ஸ் வரும். சேம் பிரேயர்ஸ், சேம் ரீடிங்ஸ் தான் உலகம் பூராவே. அப்போஸ்தலர்களும் ஆதி கிறிஸ்தவர்களும் இதை தான் கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க. திருத்தூதர் பணிகள் 2:42. அவர்கள் திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். உங்ககிட்ட உறுதியில ஓடிட்டீங்க. ஒவ்வொரு திருப்பலியுமே டீச்சிங் இருக்கு, கொயினோனியா, கம்யூனியன், அந்த ஃபெலோஷிப் இருக்கு, பிரேக்கிங் ஆஃப் த வேர்ட், பிரேக்கிங் ஆஃப் த பிரெட் இருக்கு, ப்ரேயர் இருக்கு. ப்ரேயர் அண்ட் ஃபெலோஷிப் தவிர வேற என்ன வேணும்? மாஸ்ல என்ன மிஸ் ஆகுது? ஒருவேளை உங்களுக்கு அங்கே பூசை வச்சு அந்த செலிப்ரண்ட் பிடிக்காம இருந்திருக்கலாம், இல்லை நீங்க இருந்த அந்த கம்யூனிட்டியில அங்கே ஏதாவது அவங்களுக்கு கிளாஷ் இருந்திருக்கலாம், ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கலாம். நான் கூட தான் லாஸ்ட் 2 மாசமா ஒருத்தர் பிரசங்கம் வைக்கிறதுக்கும் ரியலா நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. பிரசங்கத்தப்ப 4 தடவை கடுப்பா எந்திரிச்சு நான் வெளியே போயிட்டேன் தான். சும்மா இந்த அட்வைஸ் பண்றது, ஊருக்கு உபதேசம் பண்றது, அதெல்லாம் பிரசங்கத்தப்ப மக்கள் முன்னாடி மட்டும்தான். உண்மையாவே லவ் இல்லை, ஃபர்கிவ்னஸ் இல்லை, ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்ங்கிறது சுத்தமா கிடையாது. மனுஷங்க அவ்வளவுதான். பெர்ஃபெக்ட்ங்கிறது ஆண்டவர் மட்டும்தான். ஆனால் வெளியே போயிட்டு திருப்பி நான் வந்தேன்னா அது நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக மட்டும்தான்.
நீங்க அந்த நற்கருணையோட பிரசன்னத்தை உணரல, உங்களுக்கு கொடுத்து வைக்கல, நீங்க போயிட்டீங்க, அவ்வளவுதான். நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. திருத்தூதர் பணிகள் 2:46. ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஒரே மனத்தோடு கோவிலில் தவறாது கூடி வந்தார்கள். அடுத்து ஒரு 5 வேர்ட்ஸ், அதை மட்டும் நான் அப்புறமேல் சொல்றேன். அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். கத்தோலிக்க திருச்சபை தவிர வேற எந்த சபையில இதை இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? எங்களுக்கு திருத்தூதர்களும் ஆதி கிறிஸ்தவர்களும் இதுதான் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, நாங்க இன்னும் கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். கடைசி உணவப்ப ஆண்டவரும் வந்துட்டு இந்த கட்டளையை தான் கொடுத்துட்டு போனாரு, இதையும் நினைவாக செய்யுங்கள்னு. நாங்க இன்னும் அதை கடைபிடிச்சிட்டு வரோம். நீங்க ஏன் அதை ஃபாலோ பண்றது இல்லை? இங்க இருக்கிறது கிரைஸ்ட் வர்ஷிப், நீங்க பண்றது லீடர் வர்ஷிப். இங்க நடக்கிற திருப்பலியா இருக்கட்டும், தியானம், ஆராதனை, எதுவா இருந்தாலும் எங்களுடைய சென்டர் நற்கருணை ஆண்டவர், அவர் தான் எங்களுடைய தலைமை ஹெட் எல்லாமே. ஆனா நீங்க நடத்துற ப்ரேயர் மீட்டிங்ஸ், தியானம், கன்வென்ஷன், உபவாச கூட்டம் எல்லாத்துலயுமே அங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனா நிக்கிறது உங்களுடைய பாஸ்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ், இவங்க தான். அப்பத்தை பிட்டுங்கிற இந்த ஒரு விஷயத்த நீங்க விட்டீங்க, உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரா பீஸா செதறி பிஞ்சு போய்கிட்டே தான் இருக்கீங்க. This is one holy Catholic and Apostolic Church. The church is holy and pure in itself. இந்த திருச்சபை ஆளுறவங்க வேணா ஒரு சிலர் தகுதி இல்லாதவங்களா இருக்கலாம். However, we are sustained by the Eucharist. திருச்சபை யார் எப்படி இருந்தாலும் இன்னும் நிலையா இருக்குதுன்னா இதுக்கு காரணம் எங்க கிட்ட இருக்க நற்கருணை ஆண்டவர் மட்டும்தான். அவர் உங்ககிட்ட இல்லை, எங்க கிட்ட இருக்கார். நான் ஒரே பிடிவாதமாக கான்வென்ட் விட்டு வெளியே போவேன்னு சொல்லிட்டு வரப்போ எனக்கு பெற்றோர் இல்லை, என்னுடைய பிரதரை கூப்பிட்டு என்னை ஒப்படைச்சாங்க. கரெக்டாக ஜென்யூனாக ஒத்துக்கிறாங்க. ஒரு சிஸ்டராக ப்ராட்டஸ்டன்ஸ் எப்படி பேசுவாங்கன்னு தெரியும், ஜெபமான விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி எப்படி குழப்புவாங்கன்னு நல்லா தெரியும். அதை எல்லாத்தையுமே தாண்டி ஒரு சிஸ்டராக திருப்பலினா என்ன, சர்ச்சோட டீச்சிங்ஸ் என்னங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இத்தனையும் மீறி கேத்தலிக் சர்ச்சை விட்டு வெளியே போனாங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஸ்டபர்னஸ். அந்த பிடிவாதம்னு சொன்னாங்க இல்லை, அது ஒண்ணுதான். அவங்க இருந்த சூழ்நிலையில அங்க கான்வென்ட்லயோ இல்லை அந்த சிச்சுவேஷன்லயோ ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு அங்க சரியா இல்லை. சம்திங் வாஸ் ராங் தேர். ஷி வாஸ் நாட் கம்ஃபர்டபுள். எது எப்படியோ ஐ ரியலி லவ் ஹர் கரேஜ். ஒரு சிஸ்டரா இத்தனை வருஷம் அந்த அம்மா இருந்துட்டு திடீர்னு ஒரு துணிச்சலோட ஒரு டிசிஷன் மேக்கிங் செஞ்சு வெளியே வந்தாங்கன்னா அதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும். ஐ ரியலி லவ் ஹர் கரேஜ். அதே போல இத்தனை வருஷம் இல்லாம இப்பயாச்சும் கடவுளை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஐ ரெஸ்பெக்ட் ஹர் சர்ச். இன்னொரு விஷயம், அவங்க இத்தனை வருஷம் சிஸ்டராக இருந்து பைபிளே படிக்காம இப்பயாச்சும் போய் பைபிளை படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா. ஐ அட்மையர் ஹர் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட். இனியாச்சும் போய் தொடர்ந்து அவங்க ரெகுலராக பைபிள் கண்டிப்பாக படிப்பாங்க தான் நினைக்கிறேன். இங்கே இருந்துட்டு இப்படி இருக்க ஃபாதர் சிஸ்டர்ஸ் யாராவது இங்கே உட்காந்துட்டு பைபிள் படிக்காமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அவங்க பின்னாடியாச்சும் போய் அங்கே உட்காந்தாச்சும் பைபிளை படிங்க. நல்லா கான்வென்ட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு முடிவு எடுத்தப்போ நிறைய போராட்டங்கள் எனக்கு வந்துச்சு. அந்த தைரியத்தையும் அந்த ஒரு கரேஜையும் கொடுத்தவர் என் ஜீசஸ் எனக்கு. உங்கள் முன்னாடி இப்போ ஒரு சாட்சியாக நிற்கிறேன்னா நான் எப்படிப்பட்ட மாதா பக்தராக இருந்தேன். இப்போ எல்லாம் எதையுமே நான் தொடரதில்லை. தேவன் என்னுடைய பைபிள், என்னுடைய இயேசு கிறிஸ்து மட்டுமே என்னுடைய லைஃப். வாவ், இதுல இருந்து இந்த அம்மா பேசுற நிறைய விஷயங்களை நான் இவங்களை ரொம்ப அட்மையர் பண்ணேன். ஒரு சிஸ்டரா இந்த அம்மா அந்த கான்வென்ட்ல இருந்து எல்லாமே அங்க டைமுக்கு டைம் கிடைச்சிரும், உடனே கொடுத்துருவாங்க, எல்லா வேலையும் செய்யறதுக்குமே ஆள் இருப்பாங்க. நம்ம இங்கிருந்து வெளியே போயிடலாம், இது நமக்கான இடம் இல்லைங்கிறத இவங்க ரியலைஸ் பண்ணி போயிடலான்னு இவங்க முடிவு பண்ணும்போது அவங்க மனசு என்ன நிலையில இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு கரேஜை வர வச்சுக்கிட்டு துணிஞ்சு வெளியே போக முடியும்னா அந்த ஒரு கரேஜை ஆண்டவரோட இறைவார்த்தையும் ஆவியானவராலேயும் மட்டும்தான் கொடுக்க முடியும். சிஸ்டர்ஸ் எல்லாம் ஈஸியாக சொல்லுவாங்க நாங்கள் டிவைன் ப்ராவிடன்ஸில் இருக்கோன்ட்டு. ஆனால் இந்த டிவைன் ப்ராவிடன்ஸை உண்மையாகவே ருசிச்சு அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதுக்குள்ள எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சர்ப்ரைஸ் இருக்குதுன்ட்டு. இவங்க இப்போ இந்த அளவுக்கு துணிஞ்சு பேசுகிறாங்க, ஆண்டவரை மட்டுமே நம்பி இப்போ இவங்க நிற்கிறாங்கன்னா ஷீ இஸ் என்ஜாயிங், ஷீ இஸ் எக்ஸ்பீரியன்சிங் த டிவைன் ப்ராவிடன்ஸ். இந்த ஞானஸ்தானம் எடுத்த பிறகுதான் நான் வசனத்தையே ருசிக்க ஆரம்பித்தேன். ஒரு சொல்ல நல்ல சொல்ல அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அது போலதான் ஒருத்தர் திருந்துறதுக்கோ மனம் மாறுறதுக்கோ ஒரே ஒரு இறைவார்த்தை, ஒரு செகண்ட், ஒரே ஒரு என்கவுண்டர் மட்டும் போதும். இப்ப திருத்தூதர் பவுல் எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டவர் அவர் போயிட்டு இருக்க வழியில திடீர்னு கேட்டாரு, சவுளே சவுளே ஏன் என்னை வதைக்கிறாய், நீ வதைக்கும் கிறிஸ்து நானேன்னு சொன்னாரு. அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போதும். இது வரைக்கும் சர்ச்சோட ஹிஸ்டரியில இருந்த எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லயுமே த கிரேட்டஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா திருத்தூதர் பவுலோடது தான். இதே செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அப்படின்னு பார்த்தோம்னா உன்னோட உடைமைகள் எல்லாத்தையுமே ஏழைங்களுக்கு வித்துட்டு என்னை பின்பற்றிவான்னு ஆண்டவர் சொன்னதை கேட்டு எல்லாத்தையுமே ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு ஒண்ணுமே இல்லாம அந்த பணக்கார வாழ்க்கையை விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாம ஆண்டவருக்காகன்னு வந்தாரு. இதே பிரான்சிஸ் சவேரியார் பார்த்தோம்னா
உலக அனைத்தையும் வென்ற ஆன்மாவை இழந்து என்ன பயன்னு சொல்றத நம்பி ஆண்டவருக்கு ஆன்மாக்களை நான் சேர்த்து தரேன் அப்படின்னு எல்லாத்தையுமே விட்டுட்டு ஆண்டவருக்காக ஆன்மாக்களை சேகரித்து கொடுத்தாரு. இது போலதான் ஒருத்தர் திருந்தறதுக்குன்னு ஒரு இறைவார்த்தை 1 செகண்ட் போதும். முங்கி எந்திரிச்சுதான் ஒருத்தருக்கு ஆண்டவரோட இறைவார்த்தையை ருசிக்க ஆரம்பிக்கணும், ஆண்டவரோட வார்த்தையை பேசணுங்கிறது அவசியம் கிடையாது. நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து ஹொசூர் வரைக்கும் ட்ரெயினில் வருவேன். லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் அன்ரிசர்வ்டில் வருவேன். சீட்ஸ் இருந்தாலும் மேலே போய் லக்கேஜ் வைக்கிற இடத்துல உட்காந்துப்பேன். கடைசியில் நான் பைபிள் ஒரு குட்டி பைபிள் அப்போ வச்சு நியூ டெஸ்டமெண்ட், கடைசியில் அந்த எபிசல்ஸ் மட்டும் நான் படித்து முடிக்க வேண்டி இருந்தது. அது நான் அங்கே ட்ரெயின் ஏறினப்ப ஆரம்பிச்சது. ஃபுல் வழியில் நான் படிச்சுட்டே வந்திருக்கேன். ஈவன் நான் பஸ்ஸில் வரும்போது கூட கோயம்புத்தூர் டு கிருஷ்ணகிரி ஹொசூர் நான் போகிறப்ப நான் பஸ்ஸில் கூட இறைவார்த்தையை படிச்சுட்டே போவேன் சலிக்காம. அதனால ஒருத்தருக்கு இறைவார்த்தை மேலே ஒரு ஆசை வரணும், ஆண்டோட வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கணும்னா ஆண்டவர் மேலே அன்பு இருந்தாலே போதும். வார்த்தை யாரனாலும் தொடும். இப்போ ஒரு பிரசங்கம் வைக்கிறாங்க, இல்லை ஒரு பூசை நடக்குது, எத்தனையோ பேர் வந்துட்டு போகிறாங்க. ஒரே இறை வார்த்தை, ஒரே பிரசங்கம் ஒவ்வொருத்தரோட மனசை ஒவ்வொரு மாதிரி பாதிக்கும், ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி மாற்றம் கொண்டு வரும். எந்த ஒரு மாற்றமே இல்லாமல் எந்திரிச்சு போகிறவங்க ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க. இது எல்லாமே நம்முடைய டெடிக்கேஷன், ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அருளை பொறுத்தது தான். எல்லாம் முங்கி எந்திரிச்சு தான் ஆண்டோட வார்த்தையை ருசிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. ஏதோ இந்த அம்மா இப்போ ஆண்டவரை மட்டுமே நம்பி இருக்க ஒரு ரைட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்ல இருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். எதுவுமே இல்லை, வெளியே வந்த பிறகு சைலண்டாக இருக்கிறோம். ஒரு கிணத்துல இருக்கிற தவளையை தூக்கி வெளியே போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு. அந்த நேரம் தேவன் என்னோட பேசின வார்த்தை எனக்கு என்னைய மிகவும் தொட்ட வார்த்தை. ஏசாயா 41:10 டோன்ட் பி அஃப்ரைட், கவலைப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு சொன்ன வார்த்தை என்னை ரொம்ப 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 எனக்கு ஆறுதல் கொடுத்துச்சு. யாருமே சொல்லாத வார்த்தை அது. அப்போ ஜீசஸ் என் கூட இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம், அந்த மாதிரி நினச்சி நான் கண்ணு தெரியாத பார்வை இல்லாத 2 அம்மாங்க என் கூட இருக்காங்க. இப்போ அவங்கள வச்சு தான் நான் பார்க்குறேன். டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாத, அஞ்சாதேங்கிற இறைவார்த்தை பைபிளில் 365 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதான். வருஷத்தில் 365 நாளில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நீ பயப்படாத, டோன்ட் பி அஃப்ரைட்னு சொல்கிற மாதிரி ரிப்பீட் ஆகுதுன்னு ஏற்கனவே நம்ம ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பாக அது ஏற்கனவே இந்த அம்மாவும் படிச்சிருப்பாங்க, பிரீவியரி டிவைன் ஆஃபீஸில் கூட படிச்சிருக்கலாம். இறைவார்த்தை ஒவ்வொரு தடவையும் நாம் எடுக்கும்போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் நம்மக்கிட்ட ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு மாதிரி பேசுவார். அதனால தான் நீங்கள் யாரை எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, எப்பயுமே பைபிளை படிக்கிறத ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஆண்டவர் எப்பயுமே பேசிகிட்டே தான் இருப்பார். அதே போல் இந்த அம்மா இப்போ சொல்கிறாங்க 2 பிளைண்ட் பீப்புளை இன்னும் பார்த்துட்டு இருக்காங்களாம். எப்படி இந்த உடுப்பு போட்டு இந்த கேத்தலிக் ட்ரெடிஷனை இன்னும் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே போல் இந்த பிளைண்ட் பீப்புளை அவங்க பார்த்துக்கிறது, இந்த கேத்தலிக் சேரிட்டிங்கிறதும் இங்கேருந்து போயிருக்கு. எப்படியும் இந்த கேத்தலிக் டச் அவங்க கிட்ட இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பார்வை இல்லாத அம்மாங்களை என் கூட வச்சு நான் பார்த்துன்னு இருக்கிறேன். அதுதான் என்னுடைய ஊழியம். இப்போ அவங்களுக்கு வேலை செய்கிற டைம் போக நான் ஊழியத்துக்கு போவேன். ஊழியன்னு சொல்கிறது இப்போ தான் என்னுடைய வார்த்தையில் சொல்கிறேன். நாங்கள் ஆசையில் இருக்கும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். ஊழியங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தினது இல்லைன்னு சொல்லுங்கள், கேத்தலிக் சொல்கிறது இல்லைன்ட்டுலாம் சொல்லாதீங்க. நான் இன்னும் கூட யாராவது என்கிட்ட கேட்டால் நான் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சிட்ருக்கேன் அப்படி தான் சொல்லுவேன். நிறைய பேர் அப்படி கேத்தலிக் சொல்லி நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். அதே போல் கான்வென்ட்டில் அந்த ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஒரு மேண்டேட்ரி ரூல் அப்படி இருக்கும். ஏன்னா இந்த மிஷன், உங்களோட ஆஃபீஸ் என்ன, மினிஸ்ட்ரி என்ன, உங்கள் கேரிசம் என்ன, அப்படிலாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. அது மேபி அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையலன்னு நீங்கள் சொல்லுங்கள். கேத்தலிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்ல வேணும். அதே போல் இந்த ஸ்தோத்திரம், அல்லேலுயா, கர்த்தரெல்லாம் இங்கே யூஸ் பண்ணுறது இல்லையா? இந்த அல்லேலுயா, ஸ்தோத்திரம், கர்த்தர்ன்ற வார்த்தைலாம் இப்போ நான் ரசிக்கிறேன். அப்போல்லாம் எனக்கு பிடிக்காது அதை கேட்க. அல்லேலுயாங்கிறது ஒவ்வொரு பூசையிலுமே நாங்கள் வேறு வேறு டியூனில் பாடுறோம். எங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஒவ்வொரு பூசையிலுமே பாடுறோம். ஈவன் நீங்கள் டிவைன் ஆஃபீஸில் கூட கண்டிப்பாக அல்லேலுயா நீங்கள் சொல்லியிருப்பீங்களே. அல்லேலுயா நம்ம சொல்லாத வார்த்தைகளும் கிடையாது. தியானங்களில் கூட எங்கள் அல்லேலுயா நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். அப்புறம் வேற என்னது, ஸ்தோத்திரம். எங்கள் குட்டி பிள்ளைங்க கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு குட்டி அந்த ஸ்தோத்திரம் சிஸ்டர் அழகாக சொல்லிச்சு. அதெல்லாம் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுக்குறது, அவங்க வளர்ந்து வர சூழலை பொறுத்தது. கர்த்தருங்கிற வார்த்தை தமிழ் இல்லாத வார்த்தை. நாங்கள் எங்களுடைய பைபிளை ஃபுல்லாக தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு மாற்றி கொண்டு வந்தோம். அந்த மொழிபெயர்ப்பில் கர்த்தருங்கிறத நாங்கள் விட்டுட்டோம். இன்னும் கூட கேரளா சர்ச்சில் அதை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ഞങ്ങളുടെ കർത്താവായ ഈശോ മിശിഹായ ഞങ്ങൾ വിശ്വസിക്കുന്നു, கர்த்தாவே கனியனமே, கர்த்தாவே அனுகிரகிக்கணுமே, இன்னும் அதெல்லாம் அவங்க சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் இன்னும் அந்த சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸை, நான் தமிழ் வேர்ட்ஸை வச்சுருக்கீங்க, நீங்கள் அதை சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஆண்டவர்ன்னு நாங்கள் சொல்கிறோம். எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைங்க, நான் ஆண்டவரோட பிள்ளை அப்படி சொல்லுவேன். அதில் ஒரு ஃபீல் இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் கர்த்தரும் கூட தேவைப்படுற நேரங்களில் சொல்ல தான் செய்வோம். நீங்கள் சொல்லலைன்னு சொல்லுங்கள். நான் எத்தனை ஆர்சியில் இருக்கும்போது நிறைய பேர் வேளாங்கண்ணி போக நான் காரணமாக இருந்திருக்கிறேன். அவங்க கஷ்டத்தை சொன்னால் அந்தோனியார் போய் ஆடு அடிச்சிருங்க, அடிச்சு சாப்பாடு கொடுங்க சரியாகும்னு சொல்லுவேன். தெரியாமல் எனக்கு
என்னது அந்தோனியாருக்கு ஆடு அடிக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்ச அந்தோனியாருக்கு பிரெட் பண்ண தான் கொடுப்பாங்க. மட்டன் விற்கிற வேலையில ஆடு அடிச்சு சாப்பாடு போடுறாங்கன்னா கொஞ்சம் ஊர் பேர் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நானும் எங்க ஏழை ஜனங்களை போய் வயிறார சாப்பிட்டு பிளெஸிங் வாங்கிட்டு வர சொல்லுவேன். எனக்கும் அறியாம தெரியாம போச்சே. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஸ்டராக ஆன பிறகு தான் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் நினைப்போம். ஆனால் அது கிடையாது. இப்போ என்ன தேர்ந்தெடுத்தார் ஜீசஸ். அந்த 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 கூட்டத்திலேருந்து என்னை பிரித்து எடுத்தார் பார், அதுதான் என்னை தேர்ந்தெடுத்தார். நாங்க என்ன கூட்டமா? ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களோட ஃபெய்த் தான் பெருசு. அவங்கவுங்களோட ரிலிஜியன், அவங்க நாடு, அவங்க மதம் தான் எல்லாருக்குமே பெருசு. உங்களுக்கு இங்க பிடிக்கல, அங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இட் இஸ் த ரைட் ஆஃப் ரிலிஜியன். யூ ஹேவ் யுவர் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அங்க பிடிச்சிருக்கு, அங்க இருந்துக்கோங்க. சிஸ்டரா தேர்ந்தெடுக்கிறதுலாம் தேர்ந்தெடுக்கிறது இல்லையா? அப்ப எதுக்கு கேத்தலிக் சிஸ்டரோட உடுப்பு மட்டும் இன்னும் போட்டிருக்கீங்க? உங்களுக்கு அந்த ஹேபிட் அண்ட் வேல் கண்டிப்பா வேணுமா? யாரை நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? சரி, இந்த சிலிபஸிங்கிற விஷயம், இந்த கேத்தலிக்கா நீங்க இல்லாம இருந்திருந்தீங்கன்னா இத்தனை வருஷம் அது பாசிபிளா? எஜுகேஷனும் மெடிசனும் எப்படி பிசினஸ் ஆயிட்டு வருதோ அதே போலதான் ரிலிஜியனும் பிசினஸ் ஆயிட்டு வருது. ப்ராட்டஸ்டன்ஸ்க்கு கேத்தலிக்ஸை இழுக்கிறது ரொம்பவே ஈஸி. ஏன்னா ஆல்ரெடி கேத்தலிக்ஸ் கிட்ட ஆண்டவருக்குரிய அந்த தேடல் இருக்கும், நிறைய டவுட்ஸோட தான் இருப்பாங்க, குழப்பங்கள் இருக்கும், ஃபெய்த் ஆல்ரெடி நிறையா இருக்கும். நல்லா குழப்பி விட்டு ஈஸியாக இழுத்துடலாம். அதே போல் இந்த மதமாற்றம், எந்த ஒரு லீகல் இஷ்யூஸ், ஞானஸ்தானம், எந்த குழப்பமே வராது. இங்கே இருக்கவங்களும் ஏன் போனீங்க, ஏன் இழுத்துட்டு போனீங்கன்னு கேட்க மாட்டோம். திருப்பி வந்துடுங்கன்னு நாங்கள் கெஞ்சிட்டு நிற்கவும் மாட்டோம். எந்த ஒரு லீகல் இஷ்யூஸ், எந்த ப்ராப்ளமே வராது. கேத்தலிக்ஸை மாற்றிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. இப்போ இவங்களோட மார்க்கெட்டிங்க்கு இவங்க ஒரு ப்ராடக்ட், அவ்வளோதான், ஒரு தூண்டில் மாதிரி. இந்த எக்ஸ் கேத்தலிக் நன்னுங்கிறது ஒரு பிராண்ட் நேம். இதை வச்சு ஈஸியாக இங்கே இருக்க மக்களை அவங்க இழுத்துடலாம், அவ்வளோதான். இங்கே இருந்தப்போ அந்த அம்மா ஒரு அருட்சகோதரி, ரெவரன் சிஸ்டர், அதுதான் அவங்களோட ஐடென்டிட்டி. இப்போ அங்கே எல்லாரையுமே அவங்க பிரதர் சிஸ்டர்னு தான் கூப்பிடுவாங்க. அங்கே அந்த கூட்டத்தில் ஒருத்தரை ஒரு பிரதர் சிஸ்டர், அந்த மாதிரி ஒரு சிஸ்டராக அங்கே இருப்பாங்க, நார்மல் சிஸ்டராக, அவ்வளோதான். நான் வாழ்ந்த வாழ்க்கை வந்து கான்வென்ட் பணியாளர்கள் அந்த கேட்டுக்கு முன்னாடி தான் வைப்போம். ஆனால் இங்கே ஊழியக்காரங்க, விசுவாசிகள், இது ஒரு ஒரு பாசம், ஒரு அன்பு, எல்லாரும் ஒரு ஐக்கியம், அதாவது ஒப்புரவாகுதல் தான். இதுதான். இப்பதான் பாயிண்ட்டுக்கு வரீங்க. உங்களுக்கு அங்க கான்வென்ட்ல மனசுக்கு ஏதோ ஒரு குறை இருந்திருக்கு, ஏதோ ஒரு லோன்லினஸ், ஏதோ ஒரு எம்டினஸ் இருந்திருக்கு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃபெல்லோஷிப், அந்த ஒரு பாண்டிங், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், அந்த ஒன்னஸ்ங்கிறது உங்களுக்கு அங்க கிடைக்காம இருந்திருக்கு. ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம எல்லாருமே சோஷியல் பீயிங்ஸ். நம்ம எல்லாருக்கூடையுமே பேசணும், பழகணும், இனத்தை சேருங்கிற மாதிரி அந்த ஒரு பாண்டிங் நமக்கு எப்பயுமே மக்களோட வேணும். இறை உறவு, மனித உறவு, இது எல்லாமே சேர்ந்ததுதான் கிறிஸ்தவ வாழ்வு. ஆண்டவரோட உறவு, மக்களோட உணர்வு, அதுதான் சிலுவையினுடைய அடையாளம். அது உங்களுக்கு ஏதோ மிஸ் ஆயிருக்கு. இங்க கான்வென்ட்ல இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு முக்கால்வாசி உங்க கான்வென்ட்லயே தான் பூசை நடக்குது. எத்தனை பேர் பங்குக்கு பூசைக்கு வரீங்க? அப்படி பூசைக்கு வந்தாலும் பூசை முடிஞ்சு எவ்வளோ நேரம் நீங்க சர்ச்ல இருக்கீங்க? ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் இருந்தீங்கன்னா கூட ஜனங்க கூட இருந்து பேசிட்டு போவீங்க. உட்காந்து பாருங்க, ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ எத்தனை பேர் வந்து ஜனங்க பேசிட்டு போறாங்கன்னு. அவங்க காத்துட்டு இருக்காங்க நம்ம யார்கிட்ட சொல்றது, ஒரு சிஸ்டரோ ஃபாதரோ இருப்பாங்களான்னு. உங்களுக்கு டைமுக்கு மாஸ் முடிஞ்சதும் ஓடிடுவீங்க. 7-7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஆரம்பிச்சிடும். 8-9 மணிக்கு ஸ்கூல், காலேஜ், உங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணின்னு உங்க வேலையை பார்க்கணும், ஆஃபீஸ் அப்படின்ட்டு போயிடுவீங்க. அப்போ ஆண்டவரோட மக்களோடன்ற அந்த பாண்டிங், இந்த ஃபெல்லோஷிப் எப்படி கிடைக்கும்? நான் இருக்கிறது ஒன்று, ஐ யூஸ் டு ஸ்டே. மாஸ் முடிஞ்சா ஒரு 1/2 hour ஆச்சு அந்த இடத்துலயே நான் உட்காந்துட்டு இருப்பேன். சும்மாவாது உட்காந்துருப்பாங்க. ஒரு 10ல் ஒரு 2 பேராச்சும் வந்து பேசிட்டு போவாங்க. சில நேரம் யாராவது பேசிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து சொல்லுவாங்க, அன்னைக்கு நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண சிஸ்டர், அவங்க பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு பேச முடியலன்னு. ஜனங்களுக்கு நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்கும் பேசுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. கொஞ்சம் நின்று ஜனங்களோட பேசுங்க. இப்போ ஏதோ ஃபீஸ்ட், ஏதோ திருவிழா அப்படின்ட்டு உங்களை இன்வைட் பண்ணா கூட, சாப்பாடு போடுறாங்கன்னா அந்த கியூல நின்று ஜனங்களோட சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கிறது இல்லையே. தனியா ஃபாதர் சிஸ்டர்ஸ்க்குன்னு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, தனியா போயிருக்கணும். அந்த ஒரு யூ ப்ரிஃபர் தட், அந்த நாங்கள் பெரிய ஆளுங்கன்னு மக்களோட ஒத்து வரதில்லை. இப்போ அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்கிது. நீங்கள் தான் அங்கே ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அங்கே ஒரு ஸ்பாட்லைட்டில் இருக்கீங்க. அதே போல் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எதுவாக இருந்தாலும், புதுசாக ஒருத்தங்க போனாங்கன்னா உடனே மைக் கொடுத்து மேலே நிற்க வச்சிருவாங்க, உங்களை ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ் கேத்தலிக் நன்னா இந்த ஹேபிட் அண்ட் வெயிலோட நீங்கள் போயிருக்கும்போது யூஆர் அ கிரேட் அசெட் ஃபார் தெம். அப்போ உங்களை ரொம்ப ஸ்பெஷலாக தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. இந்த ஃபெல்லோஷிப் உங்களுக்கு புதுசாக அங்கே போயிட்டு அந்த பெரிய கூட்டம்,
கான்வெண்ட்டில் இருந்ததை விட அங்கே உங்களுக்கு அந்த ஃபெல்லோஷிப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க. அவ்வளோதான் உங்கள் மனசில் இருந்த குறை, அதை ஒன்று ஆண்டவர் அங்கே இந்த மூலமாக தீர்த்து வச்சிருக்காரு. இதுவும் ஆண்டவரோட திட்டம் தான். ஒவ்வொன்றுமே ஆண்டவரோட மகிமைக்காக தான். அந்த உங்களோட ஸ்பிரிச்சுவல் பீயிங்கு, உங்களோட சைக்கலாஜிக்கல் ஸ்டேட்டு, இந்த ஃபெல்லோஷிப் எல்லாத்தையுமே ஐ அட்மையர் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட் இட். ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ. இது ஒரு பாசம், ஒரு அன்பு, எல்லாரும் ஒரு ஐக்கியம், அதான் ஒப்புரவாகுதல் தான் இதுதான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் திருத்தூதர் பணிகள் 2:46. இடையில இருந்த அந்த 5 வார்த்தைகளை நான் சொல்றேன். பேருவகையோடும் எளிய உள்ளத்தோடும் வீடுகள் தோறும் அப்பத்தை பிட்டு உணவை பகிர்ந்து உண்டு வந்தார்கள். திருப்பலியில் எங்களுக்கு கிடைக்கிற அந்த சாதாரண ஒரு சின்ன அப்பம் தான், அதுக்குள்ள எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் மனசுல நிறைஞ்சிருக்கும். ஆண்டவரோட உறவு, அதுக்கப்புறம் எங்களுக்கு மக்களோட இருக்கிற அந்த ஃபெல்லோஷிப், இறை உறவு, மனித உறவு, இது ரெண்டுமே. கான்வென்ட்ஸில் உங்களுக்கு உள்ளேயே திருப்பலிகள் இருந்துட்டு பாரிஷில் வந்து மக்களோட திருப்பலி பார்க்கறதுக்கோ மக்களோட உறவாடுறதுக்கோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. ஒரு சிலர் அதை விரும்புறதில்ல. அதனால இந்த ஃபெல்லோஷிப், இந்த பாண்டிங் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ஒரு சில ஃபாதர் சிஸ்டர்ஸ் கிட்ட என்னோட இன்னொரு ரெக்வெஸ்ட், ஒரு சிலர் தயவு செஞ்சு ஸ்மைல் பண்ண ஆரம்பிங்க. சிலருக்கு ஸ்மைல் பண்ணால் கூட திருப்பி ஸ்மைல் பண்ண வரமாட்டேங்குது. சிலர் என்னன்னா சிரிச்சா திரும்பி முறைச்சிட்டு போறீங்க. நமக்குள்ள சந்தோஷம் இருந்தால் தான் அந்த சியர்ஃபுல்னஸ் மக்களை போய் ரீச் ஆகும். நம்ம ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச்சபிளாக இருந்தால் தான் ஜனங்க நம்மக்கிட்ட வந்து பழகுவாங்க. இல்லைன்னா நம்மளும் அந்த லோன்லினஸ்ல எம்டினஸ்லேயே தான் இருப்போம். ஃபெல்லோஷிப்புங்கிறது எப்படி கிடைக்கும்? நான் கான்வென்ட் விட்டு வெளியே வந்தப்போ எனக்கு பல துன்பம், சொல்ல முடியாத துன்பங்கள். அப்போது யாக்கோப் சாப்டர் 1:12, சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான். இதே யாக்கோபு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10-11வது இறைவார்த்தை மே 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பூசையில ஃபர்ஸ்ட் ரீடிங்ல வந்தது. துன்பத்தை பொறுமையோட சகிச்சுக்கிறது, அப்புறம் தளரா மனதோடு துன்பத்தை தாங்கிக்கிறது. யோகாவோட எக்ஸாம்பிளை காமிச்சு இந்த இறைவார்த்தை வந்தது. ஒரு அம்மா மனசு ரொம்ப நொந்து போய் பூசைக்கு வந்தாங்க. போனப்ப அவ்வளோ திடத்தோட ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு அவ்வளோ மனம் நிறைஞ்சு அவங்க போனாங்க. ஒன்றும் இல்லை, 10 கடலில் ஃபர்ஸ்ட் கடல் பாருங்க, என்னை தவிர வேறு கடவுள் இல்லை. இதை எவ்வளோ சின்ன வயசுலேருந்து படிச்சுன்னு வரோம். ஆனால் அதை நம்ம யோசிக்கிறது கிடையாது. நான் யோசிக்கிறது அதில். அப்போ ஏன்னா என்னுடைய கண்கள் மறைக்கப்பட்டுச்சு. மறைக்கப்பட்ட கண்கள் எப்படி திறக்கப்படும்? லூக்கா 24:30-31 எம்மாவூஸ் அனுபவம். ஆண்டவரோட வார்த்தையை கேட்டுட்டே சீடர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்த போது அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன, அவர்களும் அவரை கண்டு கொண்டார்கள். இதுதான் திருப்பலி. ஆண்டவரோட வார்த்தையை கேட்கிறோம், அப்பத்தை பிட்டு கொடுக்குறாங்க. பிரேக்கிங் ஆஃப் த வேர்ட் அண்ட் பிரேக்கிங் ஆஃப் த பிரெட். இதுல தான் ஒருத்தரோட கண்கள் திறக்கப்படும். இதுதான் விவிலியமும் சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர்களும் இந்த அனுபவத்தை தான் பெற்றிருந்தாங்க. என்னோட வாழ்க்கையிலையும் நான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னியில் நான் வளர்ந்து வரும்போது எனக்கு திருச்சபையை குறித்தும் ஆண்டவரை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் நிறைய டவுட்ஸ் இருந்தது, பயங்கள், குழப்பங்கள் இருந்தது. ஒவ்வொரு தடவையும் நான் மாஸ்க்கு போகிறப்ப எனக்கு இறைவார்த்தையின் மூலமாகவோ அப்பரசத்தை உயர்த்தும் போதும் ஏதாவது ஒரு விடை கிடைக்கும், ஏதாவது ஒரு மெசேஜ் எனக்கு ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு, ஒரு தெளிவு கிடைக்கும். இது உங்களோட ஃபெய்த்து சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த ஃபெய்த் எனக்கு இருந்தது, ஆண்டவர் அதை எனக்கு பிளஸ் பண்ணி கொடுத்தாரு. உங்களுக்கு அந்த ஃபெய்த்தில் குழப்பத்திலேயே இருந்தீங்க, பிடிக்கல, ஏதோ ஒன்று உங்களுக்கு செட் ஆகல, விட்டங்க, போயிட்டீங்க. ஏதோ ஒன்று இப்போ அங்கே இறைவார்த்தையை கேட்டு அங்கே நிறைவாக இருக்கீங்க நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்குது. பி வெல். ஆவியில் டைரக்ட் பண்ணுறது, அட்வைஸ் பண்ணுறது, இதை பண்ணுங்க, இது செய்யுங்க. நமக்கு தெரியாது இல்லையா, ஒரு சில வார்த்தைகள், இந்த வசனம் படிங்க, இப்படி தான் செய்யணும், யாருக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னு என்னை உற்சாகப்படுத்தி என்னை இந்த உங்களோடு பேசுறதுக்கும் காரணமாக இருந்த பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு நொவிஷியேட்லையுமே செமினரியிலையுமே இந்த கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ஃபாதர் சிஸ்டராக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரெக்டர், கன்ஃபஸர்னு ஒருத்தர் இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. என்ன அங்கே கூட்டத்தில் ஒருத்தராக நீங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் டைரக்டருக்கு, கன்ஃபஸருக்கு இருந்தீங்க. உங்களை அங்கே கைட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இங்கே உங்களுக்கு வேண்டிய அந்த ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கிடைக்குது. ஒரு சைல்ட் லைக் ஸ்டேட்டில் பயங்கர இக்னோரன்ஸோட, ஒரு அறியாமையில் எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் இருந்திருக்கீங்க. உங்களை அவங்க யாரும் பிரெயின் வாஷ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி அங்கே ஸ்டஃப் இருந்து நீங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா உங்களை அவங்க கன்வின்ஸ் பண்ணி இருந்திருப்பாங்க, நீங்கள் டிஃபெண்ட் பண்ண வேண்டி இருந்திருக்கும். ஆல்ரெடி அங்கே ஃபுல்லாக எம்டியாக இருந்தது. அந்த எம்டினஸை அவங்க ஃபில் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்களும் ஃபில்டாக இருக்கீங்க, உங்களால் அவங்களும் ஃபில்டாக இருக்காங்க. அவ்வளோதான். இன்னும் இதை பண்ணுங்க சிஸ்டர், இதை செய்யுங்க, இதை செய்யக்கூடாதுன்னு என்னுடைய சகோதரிங்க மாதிரி, எனக்கு மதர் மாதிரி சகோதரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க சைல்ட் லைக் ஸ்பிரிட்டை நான் ரொம்ப அட்மையர் பண்ணுறேன். அந்த அவங்களோட ப்ரெசன்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டை ஐ ஜஸ்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் சல்யூட் இட். இங்கே ஒரு சிஸ்டராக இருந்து போனவங்க அந்த அம்மா அங்கே போய்
போய் அந்த எவ்வளோ ஹியூமிலிட்டி, எவ்வளோ ஒரு தாகம் அவங்களுக்குள்ள. இது இந்த காங்கிரிகேஷன், இந்த ஃபார்மேஷன்ல இருந்தே வரது இந்த விஷயங்கள்லாம். அது ரொம்ப அட்மைரபிளா இருக்கு. எனக்கு மதர் மாதிரி சகோதரி. அங்க உங்களுக்கு ஒரு நல்ல பாண்டிங், ஒரு நல்ல ஐக்கியம் கிடைச்சிருக்கு. ஃபைன், ஐ எம் வெரி ஹாப்பி. ஆனா உங்க மதர் சுப்பீரியர்னு ஒரு அம்மா இருந்திருப்பாங்க. அவங்கள வார்த்தைக்கு வார்த்தை மதர் மதர்னு கூப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. அந்த அம்மாவோட மனசு எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கும். எத்தனை பேர் ஃபோன் பண்ணி என்னெல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, சரியா கைட் பண்ணலையா அப்படின்னு பதில் சொல்ல முடியாம எவ்வளோ தவிச்சிருப்பாங்க. உங்களை கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்களோட கம்யூனிட்டி. அவங்க எந்த அளவுக்கு மன உளைச்சல் ஆயிருப்பாங்க, தூக்கம் இல்லாமல் எத்தனை ராத்திரி அவங்களுக்கு போயிருக்கும், எவ்வளோ மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்காக வேண்டிக்கோங்க. நானும் அவங்களுக்காக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க முடிஞ்சா இதை அந்த அம்மாவுக்கு ரீச் பண்ணிவிடுங்க. எந்த காங்கிரிகேஷன், எந்த சபைன்னு எதுவும் எனக்கு தெரியல. முடிஞ்சா அந்த சபையோட தலைவிக்கு இதை முடிஞ்சா ரீச் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு கொஞ்சமாக ஒரு ஆறுதலாக இருக்கும். யாரை நான் மாதா கிட்ட திருப்பி விட்டணும், யாரை அந்தோனியார் கிட்ட நான் திருப்பி விட்டணும், அவங்க எல்லாரும் கொண்டு வரணும் ரட்சிப்புக்கு. அதுதான் என்னுடைய தீர்மானம். இப்போ ஆல்ரெடி 38 மெம்பர்ஸ். ரொம்ப சந்தோஷம். ஆனா அதுக்கான அவசியமே இங்க இல்லையே. ஏன்னா எங்க மாதா அம்மா புனிதர்கள் எல்லாம் தேடி வரவங்க முதல்ல கிறிஸ்டியன்ஸா இருக்கணுங்கிறதே அவசியம் கிடையாது. வேளாங்கண்ணியும் சரி, எத்தனையோ எங்க புனிதர்களோட ஷ்ரைன்ஸும் சரி, நாங்க எதுவும் பண்ணாமலே கூட்டம் நிரம்பி வழிஞ்சிட்டு தான் இருக்கு. தானா ஜனங்க தேடி வந்துட்டு தான் இருக்காங்க. சொல்ல போனா போலீஸ் எல்லாம் வச்சு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டி இருக்கு. இது ஆண்டவர் அவங்களுக்குன்னு கொடுத்திருக்கிறாரோ. இட் இஸ் a grace bestowed on them. லூக்கா 1:48 மாதா அம்மா சொல்ற மாதிரி, இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். எங்க மாதா அம்மாவை பத்தி நாங்க எதுவும் யார்கிட்டையும் சொல்ல வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. யாருக்கும் நாங்க மைக்கெல்லாம் கொடுத்து பேச சொல்ல வேண்டியதில்லை. தானாவே மாதா அம்மாவுடைய புதுமைகள், அவங்களுடைய பேரு புகழ் எல்லாம் பரவிட்டே தான் இருக்கு. ஏன்னா அவங்க எங்க மாதா அம்மா. ஓடாத பெய்யும் அந்தோனியார் மூலமா ஓடும். இது அவரோட தூய்மைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற சன்மானம், மாட்சியின் மகுடம். புதுமை வள்ளல் எங்க புனித அந்தோனியார். ஆல்ரெடி 38 மெம்பர்ஸ். நீங்க இவ்வளோலாம் பண்ணி 38 பேர் கூட்டு போனீங்கன்னா நாங்க எதுவும் செய்யாமலே 30,000 பேர் இங்க தேடி வருவாங்களே. ஏன்னா இது ஆண்டவரோட திருச்சபை. நற்கருணை ஆண்டவர் இங்க இருக்காரு. ஆண்டவரோட செயல் ஒவ்வொருத்தரையும் இங்க கொண்டு வரதும். ஒரு ஆதங்கம், வெறின்னு சொல்லுவாங்களா, அப்படி வந்திருக்கு எனக்கு. டூ மச் எமோஷன். இது ஸ்பிரிச்சுவாலிட்டியே கிடையாது. ஆன்மீகம்ங்கிறதுல அமைதி இருக்கும், நிதானம் இருக்கும், நிறைவு இருக்கும். இந்த ஆதங்கம், வெரி, பேஷனுங்கிறதுலாம் இட் won't work for spirituality. Spirituality is about love, love, love. நீங்க ஒரு கேண்டில் ஏத்துனீங்கனாலும் சரி, ஒரு சாம்பிராணி போடுறீங்க, ஏதாவது ஒரு பரிகாரம் பண்றீங்க, ஜெபமாலை சொல்றீங்க, எதுவா இருந்தாலும் அதுல உங்களுக்கு அன்பு இருக்கணும். எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க முதல்ல எல்லாரும் ஞானஸ்தானம், முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கணும். குழந்தை ஞானஸ்தானம் கிடையாது. பெருசா வளர்ந்து தண்ணியில முங்கி எந்திரிச்சாதான் ஞானஸ்தானங்கிறது கிடையாது. குழந்தை திருமுழுக்குங்கிறது தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால அந்த குழந்தை ஆண்டவரோட பிள்ளைங்கிற திருச்சபையினுடைய அங்கத்தினரா இந்த மெம்பர்ஷிப்குள்ள அந்த குழந்தை வருது. அது முதல்ல அந்த குழந்தை மேல தூய ஆவியினுடைய முத்திரை பதிக்கப்படுது. திருமுழுக்குல அந்த குழந்தை கொடுக்கப்படுவது ஒரு அழியா முத்திரை. இட் இஸ் அன் இன்டெலிபிள் ஸ்பிரிச்சுவல் மார்க். எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், அந்த குழந்தை ஆண்டவரோட பிள்ளைங்கிற அந்த முத்திரையை அழிக்கவே முடியாது. அந்த குழந்தை திருச்சபையினுடைய அங்கத்தினரா எங்களுக்கெல்லாம் மெம்பர்ஷிப் இருக்கு சர்ச்ல. கேத்தலிக்ஸ்னா ஒவ்வொருத்தருமே இந்த சர்ச்சோட மெம்பர். இதுல இருந்து இவங்க கேத்தலிக்ஸ்ன்னு அந்த டேட்ல இருந்து இந்த குழந்தை திருமுழுக்கு வாங்கி கேத்தலிக் ரெக்கார்ட்ஸ்குள்ள அந்த குழந்தையோட பேரும் வருது. இட் பிகம்ஸ் a member of the Catholic Church. கிறிஸ்டியன் பேரண்ட்ஸுக்கு பிறக்கிறதுனால எல்லாமே கிறிஸ்டியன் சைல்டு ஆயிட முடியாது. பெற்றோரின் மூலமாக அந்த குழந்தை பெற்றுக்கொண்டு ஜென்ம பாவத்திலிருந்து அந்த குழந்தை திருமுழுக்கின் மூலமாக கழுவப்படுது. இதன் மூலமாக ஆண்டவரோட பிள்ளையாக திருச்சபைக்குள்ள கிறிஸ்டியனுங்கிற அடையாளத்தை, தூய ஆவியினுடைய முத்திரையை அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளுது. இதே போல இந்த குழந்தையோ நபரோ வருஷம் வருஷம் ஈஸ்டர் அப்ப நைட் விஜில்ல, நைட் மாஸ் அப்போ எங்களுடைய திருமுழுக்கின் வாக்குறுதிகளை நாங்க புதுப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இது வளர்ந்து வரப்ப அவங்களோட விருப்பம், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். ஏஜ் ஆஃப் ரீசனுங்கிற 7 to 8 வயசு அந்த குழந்தை அடையும் போது ஆண்டவரோட திருவுடல் திரு ரத்தத்தை உட்கொள்ளும் அளவுக்கு அந்த குழந்தை தகுதி பெறுது. புது நன்மை முதல் திருவிருந்துங்கிற அருட்சாதனத்தோடு சேர்ந்து திருமுழுக்குல பெற்றுக்கொண்டு தூய ஆவியானவரை உறுதிப்படுத்தும் உறுதி பூசலுங்கிற அருட்சாதனம் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்படுது. இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாரையும் பாக்குறதுக்கு. இப்படி ஒயிட்டா உட்காந்து எல்லாம் பரிசுத்தமா. கான்வென்ட்ல இதே யூனிஃபார்ம் எல்லாரும் ஒயிட்டா தானே பார்த்துருப்பீங்க. இல்ல எங்க குழந்தைங்கலாம் புது நன்மை வாங்கும்போது எவ்வளவு அழகா இருப்பாங்க தெரியுமா, மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி. ஒவ்வொருத்தரும் இயேசுவோட மனவாட்டிகளா அந்த உடுப்போட அழகா வந்து இந்த நன்மை வாங்கும்போது அவங்க உட்காந்து ப்ரேயர் பண்றதை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா. எனக்கு கிளாஸ் எடுத்த ப்ரொஃபசர் சொல்லி கொடுத்தது, யூ ஆர் த பைபிள் பீப்புள் ரீட்.
மேத்யூ, மார்க், லூக், ஜான் இந்த 4 காஸ்பல்ஸோட 5th காஸ்பல் நாம தான். மக்கள் பார்க்குற ஜீசஸ் நாம தான். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். மக்கள் பார்க்குற கிறிஸ்துவாக வாழ வேண்டியது நாம தான். மக்கள் நம்மளை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தான் கற்றுக்குறாங்க. நம்ம தேடி போய் யாரையும் கூட்டிகிட்டு வரணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம்ங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே தனிப்பட்ட ஆழமான ஒரு அனுபவம், ஒரு உள்ளுணர்வு. ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளேயுமே உண்மையான ஆன்மீகத்துக்குள்ள எப்பயுமே மகிழ்ச்சியும் மனநிறைவும் இருக்கும். நீங்க ஒரு கேண்டில் கொளுத்துறீங்க, சாம்பிராணி போடுறீங்க, கடவுளுக்குன்னு ஒரு பரிகாரம் செய்றீங்க, எது செய்றீங்களா இருந்தாலும் சரி, அது நமக்குள்ள ஒரு மனநிறைவை கொடுக்கும். அதுதான் உண்மையான ஸ்பிரிச்சுவாலிட்டி. எதுக்கு செய்றோம், ஏன் செய்றோம்னே தெரியாம இருக்கும்போது அதை நம்ம செய்யாம இருக்கிறதே நல்லது. அதனால நமக்கு எந்த பலனுமே கிடைக்க போறதில்லை. ஒரு திருப்தி இருக்கும், அது ரிலிஜியாசிட்டி மட்டும்தான். ஆன்மீகத்துக்குள்ள எப்பயுமே முழுமையான அன்பு நிறைவா இருக்கும். அன்பினால உந்தப்பட்டு நாம கடவுளுக்கு ஒவ்வொன்றத்தையுமே நாம செய்யணும். பி ட்ரிவன் பை லவ், அதுதான் அன்பு. இந்த அன்பு எப்போ மிதமிஞ்சிய அன்பா மாறுதோ அப்ப இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அன்புங்கிறத கடந்து ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்ங்கிற ஒரு விஷயத்த முக்கியமா கையில் எடுக்கும். அப்படி ஒரு ட்ரூத் அண்ட் ஜஸ்டிஸ்ங்கிற விஷயம் நம்ம கிட்ட வரும்போது கேரக்டர், செல்ஃப் டிசிப்ளின்ன்ற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இருக்கும். மனுஷங்க நாம எல்லாருமே தப்பு பண்றவங்க தான். சோதனைங்க கடைசி வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில வந்துட்டே தான் இருக்கும். எவ்ரிஸ் ஹியூமன், மனுஷனா தப்பு பண்றவன் தான். ஆனா இந்த ஃபெய்த் கிரைசிஸ், வொகேஷன் கிரைசிஸ் எதுவா இருந்தாலும் எல்லாத்தையுமே தாண்டி ஆன்மீகம் நம்மளை சரியான பாதைக்கு கொண்டு போகும். கடவுளோட திட்டம், அவர் நமக்கு கொடுத்திருக்கிறது ஃப்ரீடம் ஆஃப் வில், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ். நல்லது, கெட்டது, பாவம், புனிதம், வாழ்வு, சாவு, இது எல்லாத்துக்குள்ளேயுமே நாம தான் தேர்ந்தெடுத்து ஆண்டவரை நோக்கி நம்ம போறதா இல்ல தீமையை நோக்கி போறதாங்கிறத நாம தான் முடிவு பண்றோம். ஆண்டவர் கொடுத்திருக்க இந்த ஃப்ரீடம் ஆஃப் வில், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸஸ் சரியாக புரிஞ்சுக்கிட்டு, ஆன்மீகத்தை புரிஞ்சுக்கிட்டு, அன்பினால உந்தப்பட்டவர்களாக, உண்மைக்கும் நீதிக்கும், தர்மம், அறநெறி, இதுக்கு நாம குரல் கொடுக்கிறவங்களாக ஆண்டவரோட பாதையில் நம்ம போயிட்டு இருக்கவங்களா இருப்போம். தாய் திருச்சபை முழுவதுமாக அன்பு நிறைந்தது. நீங்க எப்படிப்பட்ட என்ன விஷயத்துக்காக நீங்க கோச்சுக்கிட்டு போனாலும் சரி, பிடிக்காம போயிருந்தாலும் சரி, யாரையும் வற்புறுத்தியும் இருக்க வைக்காது, போனவங்களை ஏன்னு கேட்கவும் செய்யாது. ஆனா நீங்க திருப்பி வர்றதுக்காக தாயுள்ளத்தோட இந்த தாய் திருச்சபை காத்துட்டு இருக்கோம். நிச்சயமாக நீங்க எந்த நேரத்துல யாரா இருந்தாலும் சரி, தாய் திருச்சபைக்கு திருப்பி நீங்க வர்றதுக்காக இந்த தாய் திருச்சபை தாயுள்ளத்தோட உங்களுக்காக காத்துட்டு தான் இருக்கும். வெல்கம் பேக். ஆண்டவர் போற்றி, மரியே வாழ்க. ஆண்டவரின் பணியால், இயேசுவின் மனையால், மாதா பிள்ளை. நன்றி.